வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற திருப்புகழ் திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது பாடப்பெற்றது. இந்த திருப்புகழை படிக்கிறதுனால நம்ம விரும்பியது கிடைக்கும். நம்மளுடைய கோரிக்கை நியாயமா இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பா முருகன் அதை நிறைவேற்றி கொடுப்பான். வாங்க இப்ப இந்த திருப்புகழை பார்க்கலாம். நினைத்தது எத்தனையில் தவறாமல் நிலைத்த புத்திதனை பிரியாமல் கனத்த தத்துவம் உற்று அழியாமல் கதித்த நித்திய சித்தருள்வாயே மனிதர் பத்தர் தமக்கு எளியோனே மதித்த முத்தமிழில் பெரியோனே தெனித்த புத்தரில் சிறியோனே திருத்தணி பதியிற் பெருமாளே. வாங்க இப்ப இந்த திருப்புகழோட பொருளை பார்க்கலாம். நினைத்தது எத்தனையில் தவறாமல், நாம நினைக்கிற எந்த ஒரு விஷயமும் தவறாம நமக்கு கிடைக்கவும், நிலைத்த புத்திதனை பிரியாமல், நிலையா இருக்கக்கூடிய புத்தியை விட்டு பிரியாம இருக்கணும், அதாவது மனசு அலைப்பாயாம இருக்கணும். கனத்த தத்துவம் உற்று அழியாமல், கனத்த தத்துவம் அப்படிங்கறது இந்த இடத்துல அருணகிரிநாதர் மனித உடல் இயங்குறதுக்கு தேவைப்படுற 96 தத்துவங்களையும் குறிப்பிட்டு அந்த தத்துவங்களையும் அடைந்து அதை உணர்ந்து என்னைக்குமே அழியாமல் இருக்கவும், பதித்த நித்திய சித்தருள் வாயே வெளிப்படுகின்ற என்னைக்கு நிரந்தரமா இருக்கக்கூடிய சித்த நிலையை எனக்கு கொடுப்பா. மனிதர் பத்தர் தமக்கு எளியோனே, மனிதர்கள் மேல் அன்பு காட்டக்கூடிய உன்னுடைய பக்தர்களுக்கும் எளியவனாக இருப்பவனே. மதித்த முத்தமிழில் பெரியோனே, மதிக்கப்படுகின்ற இயல் இசை நாடகம் அப்படிங்கிற 3 தமிழ்களுக்கும் நீதான் பெரியவன். தெனித்த புத்திரர் சிறியோனே, சிவபெருமானிடம் இருந்து தோன்றியவர்களில் ரொம்ப சின்னவன். திருத்தணி பதியிற் பெருமாளே, திருத்தணியில் இருக்கக்கூடிய பெருமாளே. இந்த இடத்துல 96 தத்துவங்களும் குறிப்பிட்டிருக்காரு இல்லையா? இந்த 96 தத்துவங்களும் மனித உடல் இயங்குறதுக்கு தேவைப்படுற விஷயங்கள். நம்மளுடைய பஞ்ச இந்திரியங்கள், பஞ்ச பூதங்கள், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இடக்கலை பிங்களை, பஞ்ச கோஷங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? ரச வாயுக்கள், 3 நாடிகள், நல்வினை தீவினை, 3 குணங்கள், சுழுமுனை நாடி, சூட்ச்ம நாடி, 5 உடல்கள், கண்மம், மாயை, இது எல்லாமே இதுக்கு கீழே வரும். திருமூலர் திருமந்திரத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த 96 தத்துவங்களும் மனித உடல் இயங்குறதுக்கு தேவைப்படுறது. மனிதனுடைய உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த 96 தத்துவங்களையும் ஓட்ட எடுத்துரும், அந்த இடத்த விட்டு போயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதையே இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, இந்த 96 தத்துவங்களையும் உணர்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம விரும்பின விஷயங்கள் அடைஞ்சிட முடியும் அப்படிங்கறதுனால இங்க குறிப்பிட்டிருக்காரு. அதுவும் இல்லாம இதுக்கு இன்னொரு விளக்கம், ஓம்காரம் அப்படிங்கறதுல இருந்துதான் இந்த பிரபஞ்சமே தோன்றுச்சு இல்லையா? முருகனுமே ஓம்கார வடிவம் தான். ஓம்காரத்துல அ அப்படிங்கிற உச்சரிப்பு, உ அப்படிங்கிற உச்சரிப்பு, இம் அப்படிங்கிற உச்சரிப்பும் இருக்கு இல்லையா? அதுல அ அப்படிங்கிற உச்சரிப்புக்கு தமிழ்ல கொடுக்கப்படுற எண் 8, உ அப்படிங்கிற உச்சரிப்புக்கு தமிழ்ல கொடுக்கப்படுற எண் 2, இம் அப்படிங்கிறதுக்கு 6. இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கணும்னா 96 அப்படின்னு வரும். ஓங்கார வடிவமாவே முருகன் இருக்கிறதுனால அவர்கிட்ட இந்த 96 தத்துவங்களையும் உணர்ந்து அதை கடந்து வரும்போது என்னைக்குமே அழியாம இருக்கணும் அப்படின்னும் விரும்பினது கிடைக்கணும் அப்படின்னும் கேட்கிறாரு அருணகிரிநாதர்.